இந்த கேன் வாட்டராக இருக்கட்டும், இல்லை வாட்டர் கேன் அந்த பாட்டிலாக இருக்கட்டும், வெயிலில் கொண்டு வந்து வச்சிடுறாங்க. அது ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு வரும்போதும் கூட வெயிலில் பல நாட்கள் காயக்கூடியதெல்லாம் பார்க்குறோம். அதில் ஏதாவது தீங்கு ஏற்படுமா? கண்டிப்பாக தேங்க ஏற்படும். அதாவது நம்ம எடுத்துகிட்டு வரப்போ வண்டியில் வர்றப்பயே அங்கே டிரான்ஸ்போர்ட்டில் வெயில் பட்டு உடனே வந்து அது வந்து மாறிடும், கெட்டு போயிடணும்னு நான் சொல்ல முடியாது. வெயிலே நாட்கள் கணக்கில் வெளியே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதில் கண்டிப்பாக சன்ரைஸ் பட்டுதுன்னா கண்டிப்பாக அதில் பூஞ்சை வளர ஆரம்பிச்சிடும், பாசி வளர ஆரம்பிக்கும். அந்த தண்ணியோட காம்போசிஷனோ இல்லை ஃபில்டர் பண்ணியோ இல்லை தண்ணியில் என்ன பண்ணி அவங்க கம்பெனிக்காரங்க கொடுக்குறாங்களோ அது வந்து இருக்காது. கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். தண்ணி சூடாகவும் கூலாகும் பொழுது அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது கண்ணுக்கு தெரியாத அந்த பிளாஸ்டிக் வந்து தண்ணியில் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், தண்ணியில் வரும். ஸோ அது குடிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம இன்ஹேல் பண்ண வேண்டியது இருக்கும், எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் டைரக்ட் சன்லைட்டில் இருக்கக்கூடிய எந்த விதமான வாட்டரும் நம்ம யூஸ் பண்ண வேணான்றதான் எங்களோட அட்வைஸ். மெயினாக பார்த்தோம்னா மைக்ரோ பிளாஸ்டிக்லாம் உள்ளே வச்சுன்னு அஜீரண கோளாறு ஃபஸ்ட்டு வரும். ஃபஸ்ட்டு சில பேர்த்துக்கு அது பேதி ஆகும், சில பேர்த்துக்கு என்ன ஒவ்வாமை வரும். இந்த பிளாஸ்டிக் ஒவ்வாமை வந்து இழப்பு சில பேர்த்துக்கு என்ன அதை வந்து தூண்டி விட்டுரும். சில தரம் டைரியா குழந்தைங்களுக்கு போயிட்டே இருக்கும். இது நாள்பட இந்த பிளாஸ்டிக் உள்ளுக்கிற பாடியில் தங்க ஆரம்பிச்சேன்னா அது அப்படியே செட்டில்மெண்ட் ஆகி அது கேன்சராக கூட மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே வந்து இன்ஃபெக்ஷனோட சேர்ந்து வந்ததுன்னா இன்னும் அதோட வீரியம் ஜாஸ்தி ஆகும். அது இன்னும் டைரியாவோட ஏற்கனவே உடம்பு இம்யூனிட்டி குறைஞ்சிருந்ததுன்னா குழந்தை இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கில் நிறைய உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு.